திடீர்னு பயணிகளின் கவனத்திற்கு இந்தியன் ஏர் விமானம் சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட தயாராக இருக்கிறபடியினால் பயணிகள் யாவரும் இந்தியன் ஏர் விமானம் நிற்கிற இடத்திற்கு சீக்கிரம் வரவும் அப்படின்னு ஒரு அம்மா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் துடுன்னு ஓடுறாங்க. எல்லாரும் ஓடுனா அவங்கவுங்க டிக்கெட்டை காமிச்சிட்டு பாஸ்போர்ட் காமிச்சிட்டு விசாலாம் காமிச்சிட்டு எல்லோரும் அந்தந்த ஃப்ளைட்டில் அவங்கவுங்களுடைய டிக்கெட்டில் எந்தெந்த சீட் நம்பர் இருக்குதோ அந்த நம்பரில் போய் எல்லோரும் உட்காடுறாங்க. அப்படி உட்காரும்போது 12வது சீட்டில் ஒரு அழகான ஒருத்தவங்க, பெரிய அறிவாளி, பயங்கரமான ஒரு பேச்சாளர், ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற ஒரு பெரிய ஆஃபீஸர், அவங்க ஒரு லேடி, ஒரு அம்மா, ஒரு நம்மளை மாதிரி அத்தையை மாதிரி ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க போய் அந்த சேரில் அந்த சீட்டில் உட்காந்துருந்தோடனே ஒரு தங்கச்சி, ஒரு நல்லா குண்டா, அவங்க ஃபேஷியல்லாம் பண்ண மாட்டாங்க, இது ஐப்ரோ என்ன செய்ய மாட்டாங்க, ட்ரிம் பண்ண மாட்டாங்க, சும்மா சாதாரண முகம் கழுவாங்க, சரட்டுன்னு தலை சீவாங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை தூக்கி போடுவாங்க, அவங்களுடைய கம்பெனிக்கு போகிற பேக்கை தூக்கி போடுவாங்க. அப்படி போட்டுட்டு ஒருத்தவங்க வேகமாக வாராங்க, வந்து 13வது சீட்டில் உட்காடுறாங்க. அப்போ இந்த பக்கத்தில் ரொம்ப படித்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க நினைக்கிறாங்க, இந்த பொண்ணு எப்படினாலும் நம்மக்கிட்ட தான் இந்த சீட் பெல்ட்டை போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்பா, நாம் இவளுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசில் நினச்சிட்டு இருக்காங்களா. உடனேயே இந்த அக்கா வந்தாங்க பாரு. வந்த உடனேயே பேக் எடுத்து பேசஞ்சர் வைக்கிற அந்த இதில் மேலே ஒரு ரேக்கு மாதிரி இருக்கும்ல, அதில் அப்படி வச்சாங்க. கீழே அவங்களோட ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு அப்படி சீட் பெல்ட்டை எடுத்தாங்க, இப்படி மாட்டினாங்க. அவங்க பாட்டுக்கு ஜம்முன்னு உட்காந்துட்டாங்க. இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு, என்னடா பார்த்தா பட்டிக்காட்டு பொண்ணு மாதிரி இருக்கு, ஃப்ளைட்டில் சீட் பெல்ட்டெல்லாம் இவ்வளவு அழகாக போடுது அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு கேட்டாங்க. இவங்களுக்கு ஹலோ அப்படி சொன்னாங்க. எங்கே போகிறீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்களா. அப்படியா, என் பேர் பாண்டியம்மா, என் பேர் என்னது பாண்டியம்மா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு, ஐயோ சாரி, நான் உங்கள் பேரை தான் கேட்டேன், அது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை என் ஊர் இந்த தேனி மாவட்டம்தான் என்னோட சொந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் பாண்டியம்மாக்காவும் வள்ளி அக்காவும் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. சின்ன பிள்ளையிலேருந்தே 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜ் போனாலும் எங்கே போனாலும் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக போவாங்க வருவாங்க. 2 பேரும் பக்கத்து வீடு, ஒரே தெருவில் இருக்கிற வீடு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டியம்மாக்காவும் வள்ளி அக்காவும் வளர்ந்து பெரிய அக்காவாக மாறிட்டாங்க. ஒரு 12ஆம் கிளாஸு, ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்படி படிக்கிற வயசு வந்துட்டாங்க. ஒரு நாள் பாண்டியம்மாக்காவும் வள்ளி அக்காவும் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க தெருவில் இன்னொரு தெரு இருக்கும். அவங்க கிராமத்தில் இங்கிட்டு ஒரு தெரு, இங்கிட்டு ஒரு தெரு. இங்கிட்டு இருக்கிற தெருக்காரவங்க இங்கிட்டு இருக்கிற தெருக்காரவங்கள ரொம்ப அற்பமாக நினைப்பாங்க. அவங்கள கேலி பண்ணுவாங்க. அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணாலும் கேலி பண்ணுவாங்க, அழகாக இருந்தாலும் கேலி பண்ணுவாங்க. அசிங்கமாக, குண்டா, கருப்பா, எப்படி இருந்தாலும் கேலி பண்ணுவாங்க அவங்கள. அது மாதிரி ஒரு நாள் பாண்டியம்மாக்காவும் வள்ளியக்காவும் போய்கிட்டு இருக்கும்போது வள்ளியக்கா ரொம்ப அழகாக இருப்பாங்க. பாண்டியம்மாக்கா குண்டா புஷுன்னு இருப்பாங்க, ஒரு மாதிரி கருப்பாக இருப்பாங்க. ஆனால் வள்ளியக்கா ரொம்ப அழகாக இருப்பாங்களா. இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற ஒரு இந்த பஞ்சாயம் பண்ணுவாங்க பற்றியா, அந்த கிராமத்து தலைவர், அவருடைய மகன் எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேரையும் கேலி பண்ணுவான். ஆனால் வள்ளியக்காவை ரொம்ப கேலி பண்ணுவான். உனக்கெல்லாம் ஒரு அழகு,
உங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு, உங்களுக்கெல்லாம் ஏண்டி படிப்பு? நீங்கள்லாம் படித்து என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்கு எதுக்கு படிப்பு? உன் அப்பன் செஞ்ச வேலையவே நீ போய் செய்டி, உன் ஆத்தா செய்கிற வேலையவே செய், ஏன் நீங்கள்லாம் படிக்க வர்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலி பண்ணுவான். ஒவ்வொரு நாளும் இப்படி கேலி பண்ணிகிட்டே இருப்பானா. ஒரு நாள் வள்ளியக்கா அழகா, அன்னைக்கு அவங்க ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துதான், அழகாக ட்ரெஸ் பண்ணி போகும்போது, ஏய் வள்ளி, உன்கிட்ட வந்து நான் உன்னை கிள்ளவா அப்படின்னு சொல்லி அக்காவுடைய அப்படியே துப்பட்டாவை இழுத்து விட்டுட்டான். அந்த ஷால் போடுற பற்றியா அதை அப்படியே இழுத்து விட்டுட்டானா. அக்காவுக்கு எல்லாருக்கும் முன்னாடி அவன் அப்படி ரோட்டில் வச்சு இழுத்தது ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டே. வீட்டில் வந்த உடனேயே வள்ளியக்கா அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா அம்மா, அந்த பண்ணையார் மகன், அந்த பஞ்சாயத்து பண்ணுவார்லம்மா, அந்த தலைவரோட மகன் என்னை பார்த்து, ஏ வள்ளி, நான் உன் பக்கத்தில் வந்து உன்னை கிள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு என் ஷாலை இழுத்து விட்டுட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுத உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன நினச்சிட்டான் அவன் பெரிய இவனா? வா, இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கிற நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம தெருவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போய் அவங்கள போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி போனால் அங்கே பஞ்சாயம் கூடிட்டாங்க. பஞ்சாயத்து வச்சா அந்த பையனோட அப்பா சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் வந்துட்டாங்க. வெக்கமா இல்லை? ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ரோட்டில் ஒழுங்கா போனா என் மகன் எதுக்கு வந்து உன் புள்ள புடவையை இழுக்கிறான், சாலை இழுக்கிறான்? வந்திருக்கா அங்கேருந்து உன் என் மகனை கூப்பிட்டுருக்கா, அதனால தான் என் மகன் உன் மகளை தொட்டிருக்கான் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடியும் தாறுமாறு அந்த பஞ்சாயத்து தலைவர் பேசினோன்னு யாருக்குமே என்ன பேசுன்னு தெரில. வள்ளியக்காவுக்கு இந்த வார்த்தையை தாங்கவே முடியல. வேகமாக ஓடி வந்து வள்ளியக்கா அவங்க வீட்டில் ஒரு கயிறை போட்டு அப்படியே ஃபேனில் முதல்ல போட்டு தூக்கில் போட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே கழுத்தில் மாட்டி தொங்கிட்டாங்க. செத்து போயிட்டாங்களா? அதோட வந்து வள்ளியக்கா அம்மா, வள்ளி வள்ளி வள்ளி, நீ ஏன் இப்படி பண்ணுன? எனக்கு யார் இருக்கா? உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க. கிராமமே வந்துருச்சு, எல்லாரும் ஒன்னா கூடிட்டாங்க. அப்படி வள்ளியக்காவை கீழே இறக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அப்படி இங்கே கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. எல்லாரும் அழுகிறாங்க. வள்ளியக்காவுடைய அப்பா அழுகிறாங்க, வள்ளி, நீ தானே எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஏன் வள்ளி இப்படி ஏன் இப்படி பண்ணுனன்னு அழுகிறாங்க. பாண்டியம் அக்காவுக்கு மட்டும் அப்படி கோபமாக வருது. அழுகவே இல்லை பாண்டியம் அக்கா. அழுக நினைச்சாலும் அழுக வரமாட்டேங்குது. அப்படியே ஒரு வேகம், ஒரு வெறி, பயங்கர வெறி ஆயிட்டு அக்காவுக்கு. அதோட அக்காவை அடக்கெல்லாம் பண்ணாங்க. அடக்கெல்லாம் பண்ணிட்டு வள்ளியக்கா கொண்டு புதைச்ச இடத்துல பாண்டியம் அக்கா சொன்னாங்க, ஏ வள்ளி, நீ மதிக்கெட்டவ. யாரோ ஒருத்தன் உன்னைய திட்டுனா, யாரோ ஒருத்தன் உன்னைய தப்பா சொன்னான்றதுக்காக நீ தூக்கில் தொங்கின பாரு, நீ செத்து போன பாரு. நீ மதிக்கெட்டவ வள்ளி, நீ மதிக்கெட்டவ. என்னைய பாரு, உனக்காக நான் இன்னைக்கு ஒரு சபதம் எடுக்கிறேன் பாரு. உனக்கும் சேர்த்து நான் படிப்பேன். நீ எவ்வளவு படிப்பியோ அதையும் சேர்த்து நான் படிப்பேன் வள்ளி. படித்து நம்ம கிராமத்தில் பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் கேலி பண்ணுற இந்த ஆம்பளைங்களுடைய சமுதாயத்தில் நம்ம கிராமத்திலிருந்து நிறைய பெண் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பேன், நான் ஒரு உதாரணமாக இருப்பேன் அப்படின்னு அவங்க வெறியில் கத்திட்டு செண்பகக்கா பாண்டியம் அக்கா வந்துட்டாங்க. பாண்டியம் அக்கா வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாங்க. பாண்டியம் அக்கா படித்தாலும் காலேஜ் போனாலும் எவ்வளவு இது பண்ணாலும் நம்மளை அப்படி இந்த
பியூட்டி பார்லர் போகணும், முடியை வெட்டணும், இப்படி கிராப் வச்சுக்கிறணும், பேண்ட் போட்டுக்கணும், டிஷர்ட் போட்டுக்கிறணும் அப்படின்ற ஒரு ஃபீலே உங்களுக்கு வராது. என் கிராமத்தில், என் ஊரில், இந்த சமுதாயத்தில் என்னோட பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாங்களா. படித்து ஒரு குறிப்பிட்ட படிப்பு முடித்த உடனே அவங்க ஒரு ரிசீம் எழுதுனாங்க. எனக்கு வேலை, எனக்கு இவ்வளவு நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் போட்டாங்க. அந்த லெட்டர் இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் அக்காவை மேனேஜராக என்ன செஞ்சாங்க, சேர்த்தாங்க. அந்த மேனேஜருடைய வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சுட்டு மறுபடியும் பாண்டியம்மாக்கா சிங்கப்பூர் போகிறதுக்காக தான் அந்த ஃப்ளைட்டில் வந்து ஏறி என்ன செஞ்சாங்க, உக்காந்தாங்க. உனக்கு இந்த கதை சின்ன கதை தான். ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் தற்கொலைன்ற முடிவுக்கு நீ வரக்கூடாது. தற்கொலைன்ற முடிவுக்கு நீ சின்ன பிள்ளையா இருக்கிற. இப்போ நீ என்ன பண்ணணும், என்ன முடிவுக்கு நீ வரணும்னா, நான் எந்த சூழ்நிலையிலையும் தற்கொலை மாத்திரம் என்ன செய்ய மாட்டேன்.